வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்முடைய மித்ராஸ் கிச்சனில் ரசம் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் பொடி அரைக்க 10 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் 100 கிராம் தனியாக சேர்த்து 3 நிமிஷம் போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போதே இந்த தனியாவுடைய மனம் நல்லா வரும். நம்ம இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் போல் இந்த தனியாக வறுத்து எடுத்துட்டு இது ஒரு தட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து 50 கிராம் ஜீரகம் சேர்த்து இந்த ஜீரகம் சீக்கிரமாகவே வறுபற்றும். 1 நிமிஷம் போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் ஜீரகமும் வறுபட்டதும் இதையும் நம்ம தட்டிலே மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து 25 கிராம் மிளகு சேர்த்து 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 கிராம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சொன்ன அளவு எல்லாமே கிராம் கணக்கில் தான் சொல்லியிருக்கோம். இதுவே நம்ம வீட்டில் இருக்க ஒரு கப் வச்சு அளக்கணும் அப்படின்னா 1 கப் தனியாக்கு 1/2 கப் ஜீரகம் 1/4 கப் மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகு வறுபட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பேனில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரசப்பொடியில் அந்த துவரம்பருப்பு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த துவரம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய். நம்ம ரசம் வைக்கும்போது குழம்பு மிளகாய் தூள் சேர்ப்போம் அப்படின்னா இந்த மிளகாய் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். சேர்க்க மாட்டோம் அப்படின்னா இந்த மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் வறுக்கும்போது நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இப்போ இந்த மிளகாய் வறுப்பட்டதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த தனியா, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாயெல்லாம் கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய மனமான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசப்பொடியில் நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரசப்பொடி அரைக்கிறது ரொம்ப சுலபம். கூடுமான வரைக்கும் பல்காக அரைச்சி வைக்காமல் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.